Hi friends, welcome to Renura channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்டிடியூட் கிளாஸ் 2 தான் பார்க்க போகிறோம். ஓகே, டேரெக்டாக கொஸ்டின்குள்ளே போயிடலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு வட்டக்கோண பகுதியின் பரப்பு 60 சென்டிமீட்டர், அதன் வில்லின் நீளம் 20 சென்டிமீட்டர் எனில் ஆரம் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம ஆன்சர் பார்க்கலாமா? இதை ஃபஸ்ட் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு கேட்டோம்னா, நமக்கு ஃபஸ்ட்டு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா, வட்டக்கோண பகுதியின் பரப்பு. வட்டக்கோண பகுதியின் பரப்பு என்ன? LR/2 சதுர அலகுகள். இது எதோட ஃபார்முலா? வட்டக்கோண பகுதியின் பரப்பு. இப்போ நமக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? L கொடுத்துட்டாங்க, அதாவது வில்லின் நீளம் கொடுத்துட்டாங்க. வில்லின் நீளம் L = எத்தனை? 20 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ நமக்கு அடுத்து இந்த 20 சென்டிமீட்டர் L = 20 சென்டிமீட்டரை வச்சு நம்ம வட்டக்கோண பகுதியின் பரப்பு ஃபார்முலாவை வச்சு ஆரோட வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். எப்படி? வட்டக்கோண பகுதியின் பரப்பு வந்து எவ்வளோ சொல்லிட்டாங்க? 60 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, அதாவது LR/2 = 60 அப்படின்னு சொல்லிட்டாங்க. Lோட வேல்யூ 20 × R/2 = 60. இப்போ நம்ம இதை டெரைவ் பண்ணோமா? ஆரோட வேல்யூ நமக்கு இதில் கிடச்சிரும். 1 2 2, 10 2 20. அதாவது R = 60/10. அப்போ ஆரோட வேல்யூ என்ன? 6. ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்களா? ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு முதலீட்டாளர் பிரதி மாதம் தனி வட்டியாக ரூபாய் 10,000 பெற விரும்புகிறார். வட்டி வீதம் ஆண்டுக்கு 8% எனில் அவர் முதலீடு செய்ய வேண்டிய தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போது தனி வட்டியாக ஒருத்தர் வந்து ரூபாய் 10,000 மாதம் பெறணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா, அவர் முதலீடு செய்ய வேண்டிய தொகை, அதாவது வட்டி வீதம் ஆண்டுக்கு 8% இருக்கும்போது அவர் எவ்வளோ முதலீடு செஞ்சால் ரூபாய் 10,000 மாதம் கிடைக்கும் அப்படின்னு நமக்கு கண்டுபிடிக்கணும். இதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா, தனி வட்டி கொடுத்துருக்காங்க. தனி வட்டி மாதத்துக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10,000 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே வருடத்துக்கு அப்படின்னா 12 × 10,000. அப்போ ஆன்சர் என்ன? 120. இது வருடத்திற்குரிய தனி வட்டி. இப்போ நம்ம தனி வட்டி ஃபார்முலா தெரியும் இல்லையா? என்னது தனி வட்டி? தனி வட்டி = PNR/100. இப்போ நமக்கு R தெரியும் 8%ன்னு, N தெரியும், அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு வருடத்துக்கு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ 1. தனி வட்டி தெரியும். தனி வட்டி எவ்வளோ? இப்போ தான் நமக்கு வருஷத்துக்கு பார்த்து வச்சோம் இல்லையா? 1,20,000. 1,20,000 முதலீடு தெரியாது. N வந்து 1 R வந்து 8 /100. இப்போ இதை டெரைவ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? P யோட ஆன்சர் கிடைச்சிருமா? அதாவது முதலீடு கிடைச்சிரும். இந்த 2 0 கேன்சல். P = 1,000 × 100 நம்ம இது பண்ணியாச்சு. ஸோ 8. 1 8s are 8. Sorry, 120,000 is equal to P × 1 × 8/100. இதை நம்ம எப்படி டெரைவ் பண்ணலாம்? P = 120,000 × 100/8ன்னு டெரைவ் பண்ணலாம். இப்போ 4 2s are 8, 6 2s are 12, 2 2s are 4, 3 2s are 6, 1 2s are 1 or 2, 50 2s are 100. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்குது? 30,000 × 50. அப்போ நமக்கு ஆன்சர் 5 3s are 15 and கரெக்டுங்களா? 15 lakh. அப்போ முதலீடு செய்ய வேண்டிய தொகை எவ்வளவு? 15 lakh. ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்களா? ஆப்ஷன் சி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஒரு வட்டமான வயலின் பரப்பளவு 1,38,600 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னா மீட்டருக்கு ரூபாய் 4.40 வீதம் அதை வேலி அடைப்பதற்கான செலவு காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு வட்டமான வயலோட பரப்பளவு எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க. மீட்டருக்கு இவ்வளோ செலவு ஆகுது, மொத்தம் அதோட செலவு எவ்வளோ ஆகும் வேலி அமைக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இதை நம்ம இப்போ எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வட்டமான வயலின் பரப்பளவு. வட்டமான வயலின் பரப்பளவோட ஃபார்முலா நமக்கு தெரியும். வட்டமான வயலோட பரப்பளவோட ஃபார்முலா வட்ட வயலின் பரப்பளவு /r².
பை ஸ்கொயர் நமக்கு எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, 1,38,600 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம பையோட வேல்யூ 22/7 போடுவோம். இங்கே ஆர் ஸ்கொயர் நமக்கு தெரியாது, இதை வச்சு நம்ம ஆர் ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாம். இன்ட்டு 7/22. 11 2s are 22, 6 2s are 12, 9 2s are 18, 3 2s are 6 and 0 0. Next இதை எப்படி போடலாம், 1 11 are 11, 6 11s are 66, மீதி 3 33 ஆகும். 3 11s are 33, 0 0. அப்போ ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 6300 இன்ட்டு 7. ஆரோட வேல்யூ என்னது, ரூட் ஆஃப் கண்டுபிடிக்கணும், இன்ட்டு 7. ஓகே, ரூட் ஆஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம 63,000 இதை வந்து 3ஆல் எல் டிவிஷன் போடலாம். 2 3s are 6, 1 3s are 3, 0 0, 3 7 3s are 21, 0 0, 7 1 7s are 0 0 and 10. அப்போ ஆரோட வேல்யூ 3 இன்ட்டு 3 இன்ட்டு 7 இன்ட்டு 10 இன்ட்டு 10. அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு மட்டும்தான் போட்டோம் இல்லையா, இங்கே ஒரு 7 இருக்குது. ஸோ 7. அப்போ ஆரோட வேல்யூ என்ன கிடைக்கும், இதுக்கு ரூட் போடணும் இல்லையா, 3 இன்ட்டு 7 இன்ட்டு 10, ஆன்சர் 210. இந்த 210ங்கிறது அதாவது ஆரோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த ஆரோட வேல்யூ வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா, ஆர் ஈக்குவல் டு 210 மீட்டர். வட்ட வடிவ வயலின் சுற்றளவு கண்டுபிடிச்சா தான் நமக்கு அதோட செலவு கண்டுபிடிக்க முடியும். சுற்றளவோட ஃபார்முலா என்ன, 2πr. 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு ஆரோட வேல்யூ இதுக்கு தான் கண்டுபிடிச்சோம், 210. இப்போ இதை டிரைவ் பண்ணோம் அப்படின்னா 1 7s are 7, 3 7s are 21 0. அப்போ 44 இன்ட்டு 3, ஆன்சர் என்ன வரும், 44 இன்ட்டு 30, ஆன்சர் 1320 மீட்டர். இது என்னது, சுற்றளவு, அந்த வயலோட சுற்றளவு. ஓகே, நமக்கு 1 மீட்டருக்கு எவ்வளோ செலவாகும்னு சொல்லியிருந்தாங்க, 4.40. அப்போ நமக்கு மொத்த சுற்றளவு எவ்வளவு, 1320க்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னா அதோட மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு ஆன்சர் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா, இதை மல்டிபிள் பண்ணோன்னா 5808. இதாங்க ஆன்சர் வரும். ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க பார்ப்போமா, எஸ், பி ஆன்சர் தான்.